பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இந்த ஊழியங்களை 2-3 நாள் கலந்து கூடக்கூடிய சூழ்நிலை இல்லை. நம்ம ஜெபித்தோம், தடையெல்லாம் நீங்கன்னு சொல்லி போய் ஜெபித்தோம். அதுபோல் அந்த தடைகள் நீங்கி இப்போ இன்னைக்கு வரக்கூடிய கிருபையில் ஆண்டவர் எனக்கு தந்தார். புதன்கிழமை 2 புதன்கிழமை மீட்டிங் இரவு ஜெபத்துக்கு ஆண்கள் ஜெபத்துக்கு என்னால் வர முடியல. ஆனால் மனசு ரொம்ப பாரமாகவே இருந்துச்சு. சூழ்நிலை நிமித்தமாக உடலில் கொஞ்சம் பலவீனம், கொஞ்சம் வேலை நிமித்தமாக வர முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை விசாரிக்கிற ஐக்கியம் சார் நேரத்தை கூப்பிட்டாங்க, தம்பி உடம்புலாம் இப்படி சரியாயிருச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. சரியாயிருச்சு சார், நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம விசாரிக்கும் போது அந்த ஒரு உற்சாகத்தை தருது. இந்த ஐக்கியத்தோடு வந்து ஜெபிக்கும் போது இந்த ஜெபங்கள்லாம் கிடைக்காம இருக்கும்போது ஒரு உற்சாக குறைவு ஆயிடுது. நம்ம அந்த ஐக்கியத்தோட போக்குவரத்தாக இருக்கும்போது அந்த ஜெபத்தில் நம்ம முன்னே ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாதபடி நேற்று கூட ஜோயல் திருப்பூர் ஊழியத்தில் சொன்னாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தும் போது தான் ஒவ்வொருத்தருக்கு ஜெபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தினாங்க. நேற்று கூட டேவிட் அண்ணன் சொல்லி, டேவிட் அண்ணன் இருந்து போயிருந்தாங்க, அங்கே ஒரு டேவிட் அண்ணன் இருந்தாங்க, அவங்களும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ ஜெபங்க நம்ம ஐக்கியங்களில் அறிமுகப்படுத்தும் போது அந்த அறிமுகப்படுத்த வேலையிலே நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜெபிக்கும் போது இந்த கூகுள் மீட்டில் கேட்கும் போது யாருன்னே தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஜெபாவையே அந்த ஐக்கியத்துக்கு வரும் நிமித்தமாக அனைவருக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தந்தார். அது மட்டும் இல்லாதபடி இந்த மாதத்துலையும் சென்னை ஊழியர்களுக்கு சென்று வரக்கூடிய கிருபைகளை தந்தாங்க. சென்னை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் இருப்பாங்க. அவங்க இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து ஸ்ட்ராங்கான ஒரு ஊழியம். அந்த 800 ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கணும் எப்படிங்கிறத அந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுத்தாரு. எல்லாவற்றிலும் ஆண்டு கிருபை கூட இருந்துச்சு. இந்த மாதத்திலும் ஆண்டவர் கிருபை கூட இருந்து வழி நடத்தினார். 31ஆம் தேதி பெங்களூர் ஊழியம் இருக்குது. அந்த பெங்களூர் ஊழியத்துக்கும் சென்று வரணும். இந்த ஊழியத்திலையும் கலந்து கொள்ளணும். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை வழி நடத்தப்படணும். இந்த ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 வார்த்தையின்படி நான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் தியானிச்சுட்டு இருந்தேன். உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள்னு சொல்லி அதே வசனம் இங்கேயே கொடுக்கப்படுது. நம்ம தியானித்த வசனங்களை இன்னும் விரிவாக நம்ம ஐக்கியத்தில் அடிக்கடி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. ஆமென்.